வாங்க புதினா சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு வறந்துடுது. இப்போ ஒரு 6 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அதையும் நல்லா இதில் வறுத்துக்கலாம். டீஸ்பூன் கடலை பருப்பும் போட்டுக்கலாம். 6 பூண்டு பல் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி அதையும் போட்டுக்கலாம். இருக்கு இல்லையா, அதையும் அதில் போட்டுக்கலாம். புதினா வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புதினாவை அதில் போட்டுக்கலாம். புதினா ரொம்ப வதங்க வேணாங்க, கசப்பு எடுத்துரும். லைட்டாக புதினா வதங்கினாலே போதும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா ரொம்ப வதங்கினாலும் கசப்பு எடுக்கும். ஒரு லிமிட்டாக இருக்கணுங்க புதினாலாம். இப்போது கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கலாம். இல்லைங்களா, எப்படி வதங்கி வந்துட்டு பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆறட்டுங்க. மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். புதினா சட்னி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் தாளிப்பு கூட கொடுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கலாம். நாங்கள் தேங்காய் போட மாட்டோம். அதனால் தேங்காய் போட்டால் துவையல் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் புதினா ஊறுகாய்க்கெலாம் இப்படி தாங்க பண்ணணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பாருங்கள். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். புதினா சட்னி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாய்.